ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்ம ஷிரடிக்கு வந்து இன்னையோட 4 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சென்னைக்கு திரும்புகிறோம். பாபாவுடைய ஆசீர்வாதத்தால், பாபாவுடைய கிருபையால் இந்த 4 நாள் ஷிரடியில் தங்கி பாபாவுடைய தரிசனம் அற்புதமாக பார்த்துட்டு போனோம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவோட அருளும் ஆசீர்வாதத்தாலும் எல்லா சாய் பக்தர்களும் எப்போதும் நலமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பாபாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் நம்ம கிளம்புற இந்த நாள் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31 இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பாபாவுடைய தோரகமாய்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சாய் பக்தர்களுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை செலுத்த போகிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், அதே போல் திருமண தடை, குழந்தை பாக்கியம், அதே போல் கல்வி, வேலை, தொழில், இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட விஷயமா பாபாண்ட முன்னிறுத்தி நம்ம தோரகமாய் வாசலில் இருந்து நம்ம கேட்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு எல்லா பக்தர்களுக்குமே ஒரு சிறப்பான ஒரு பயனுள்ள ஒரு பதிவு அமையும். நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா பாபா சுமார் 60 ஆண்டுகள் ஷிரடியில் தோரகமாயில் வசிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட தோரகமாய் வாசல் நின்று எல்லா சாய் பக்தர்களுக்காகவும் நம்ம ஒரு பிரார்த்தனையை முன்வைக்க போகிறோம். வாங்க சாய்ராம், இப்போ நம்ம தோரகமாய்க்குள்ளே போகலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக். சைரம், இப்போ நம்ம ரூமில் இருந்து பாபாவுடைய தோரகமாய்க்கு போக போகிறோம். இந்த தோரகமாய்க்கு முன்னாடி நின்று உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கு நலனை கருதி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா இன்னல்கள் தீரணும்னு சொல்லிட்டு பாபாண்ட இருக்கரம் கூப்பி நம்ம வேண்டி இந்த பிரார்த்தனையை, இந்த கூட்டு பிரார்த்தனையை தொடங்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து இணைஞ்சிருங்க சைராம். எல்லா பக்தர்களுக்குமே இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவாக, ஒரு பயனுள்ள பதிவாக கண்டிப்பாக 100% அமையும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாவடி கிட்ட வந்துட்டோம். சாவடியில் இருக்கிற சத்குரு ஷிரடி சாயப்பாவுக்கு நம்ம வந்து ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கலாம். ஏன்னா 4 நாள் நம்ம ஷிரடியில் இருந்திருக்கோம். ஷிரடியில் 4 நாளும் தொடர்ந்து பாபாவுடைய தரிசனமாக பார்த்தோம். அதே போல் சாவடி தோரகமாய்க்கும் போனோம். முதல்ல ஷிரடிக்கு நமக்கு வரத்துக்கு அனுமதி கொடுத்த எல்லாம் வல்ல பரம்பொருள் சாய்நாதருக்கு, நம்மளுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவித்து நம்ம அப்படியே தோரகமாய் நோக்கி போவோம். சாய்ராம், நம்மள உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் எவ்வளோ பேர் பாபாவுடைய பக்தர்களாக இருக்கிறோம். சாய்ராம், அப்படி ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாண்ட அவங்களுடைய அற்புதமான பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. பாபா கிட்ட பல பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க. இன்னும் சிலர் பக்தர்கள் பார்த்திங்கன்னா கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், பணம் பற்றாக்குறை இருக்கும், உடலில் நோய் இருக்கும், அதே போல் வேலை சரியாக கிடைச்சிருக்காது, உணவுக்கும் ப்ராப்ளமாக இருக்கும், அதே போல் கல்யாணம் நடக்காமல் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், தொழிலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும், வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாருக்காக தான் இந்த பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனை பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கோபுர தரிசனம் பார்க்குறோம். பாபாவுடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த கோபுர தரிசனம் முடிச்சிட்ட பிறகு இன்றைக்கி நம்ம தோரகமாய் வாசலில் மட்டும்தான் சாய்ராம் நம்ம நின்று இந்த பிரார்த்தனையை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த தோரகமாய் வந்து ஷிரடியில் சர்வ சக்தி படைத்த ஒரு சாந்தி நிலையமாக இருக்குது சாய்ராம். ஏன்னா பாபா அந்த காலகட்டத்தில் ஷிரடிக்கு வருகை தரும் பொழுது தோரகமாயில் ஸ்டாண்டர்டாக பாபா 60 வருஷம் வாழ்ந்துட்டார். நம்ம பாபா வாழ்ந்த இந்த மஸ்ஜித், இந்த பள்ளிவாசல் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. இந்த பள்ளிவாசலை நோக்கி ஒவ்வொரு பக்தர்கள் படையெடுத்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய நலனை பாபா வந்து பெரிதாக அக்கறை காட்டுறாரு. அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா கர்ம நிலைகளும் பாபா வந்து அகற்றுறாரு முதல்ல. அதே போல் ஒரு பக்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுடைய நிலைகள் என்ன அப்படின்றது பாபாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த பக்தனுடைய தேவையை பாபா அறிஞ்சு உரிய நேரத்தில் அந்த பக்தனை வாழ்க்கையில் வந்து பாபா வந்து முன்னேற்ற பாதைக்கு அடைய செய்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து திருமணம் ஆகாமல் இருப்பாங்க, பாபாண்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பாபா ஒரு நல்ல காலத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுப்பாரு. அதே போல் குழந்தை இல்லாத பல பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பாபா கிட்ட நம்ம இந்த தோரகமாய் பள்ளிவாசலான நின்று வேண்டிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பாபாவை தேடி வருவாங்க. பலதரப்பு நோய்களுக்கும் சரி, உடல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, மன சார்ந்த பிரச்சனைகளும் சரி, பாபாவுடைய திருவடி தேடி இந்த மஸ்ஜிதுக்குள்ளே வந்து பாபாவுடைய பாதத்தை தொட்டு, சாயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, என்ன காப்பாற்றுப்பா அப்படின்னு சொன்ன பிறகு பாபா அவருடைய வரநல்கும் கரத்தால் அந்த பக்தருடைய தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். அல்லாஹ் அச்சா கரேகா, அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாத பாபா சொல்வார். சைரம், அப்படிப்பட்ட நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா வாழ்ந்த இந்த புனிதமான மஸ்ஜிதுக்கு முன்னாடி நின்று இருக்கரம் கூப்பி உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்களுக்காக நம்ம இப்போ பிரார்த்தனையை முன்வைப்போம். சாய்ராம், பாபா உங்களுடைய திருவடியை வேண்டி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறுமே உங்கள் பள்ளிவாசலுக்கு வராங்க, உங்கள் ஷிரடிக்கு வராங்க. அந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கணும் பாபா. பல பேர் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் அடையாமல் இருக்காங்க.
அந்த தொழில் முன்னேற்றம் ஒவ்வொரு பக்தர்களும் முன்னேற்ற அடைய உங்களுடைய ஆசீர்வாதங்க கொடுங்க பாபா. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் உன்னுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம் பாக்கியம் இல்லாத நிறைய சாய் பக்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே திருமண பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் கொடுக்கணும். பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனையும் மன சார்ந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த உடல் சார்ந்த பிரச்சனையும் மன சார்ந்த பிரச்சனையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா பக்தர்களுக்கும் நீங்கணும் பாபா. அதனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31 உங்களுடைய பள்ளிவாசல் உங்களுடைய தோரகமாய் முன்னாடி இருந்து இருக்கரம் கூப்பி உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்களுக்காக இந்த பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறேன் பாபா. கண்டிப்பாக எல்லா பக்தர்களுக்கு நலனை நீங்கள் எப்போதும் காத்து எல்லா பக்தர்களையும் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. முழு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் வந்து இப்போ முடிக்கிறேன் பாபா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். 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 ஷிரடி சாய்நாத் महाराज की जय. शिरडी साईनाथ 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 महाराज की जय. अल्लाह मालिक.